சொன்ன கேமரா முன்னாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YS Mom சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மணக்க மண் சட்டியில் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மணக்க மண் சட்டியில் கனவா பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg கனவா மீன் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். கட் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போதே கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் இப்படியே வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா ஒரு கடாய் கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க கனவா மீனெல்லாம் சேர்க்குறேன். அதில் இருக்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அது முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். வச்சு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நம்ம மீன் வந்து அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. டேரெக்டாக வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துடக்கூடாது, மூஞ்சியில் வெடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அங்கே அந்த வெங்காயத்துக்கு மேலேயே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த சைடில் நம்ம அந்த மீனை வேக வச்சோம் இல்லையா, அது திறந்து பார்க்கலாம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆயிருக்கும். இது வந்து நல்லா வெந்திருக்கு. இதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் தான் எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் சட்டிலேயே. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அரைச்ச மிளகாத்தூள். இது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா பொறுன்னு வதங்கியிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ மீனெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணுறேன். ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணுற சிசர்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்தியில் ஒரு கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இல்லை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா கனவா மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் பொடி பொடியாக. இப்போ வாங்க இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கனவா மீன் வேக வச்ச அந்த தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன்ல, அந்த தண்ணியை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் சீரகமும் ஒரு 5 பல் பூண்டும் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். பொரியலுக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ வந்து இது கூடவே இதுக்கு தேவையான காரமும் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதெல்லாம் நல்லா வற்றணும். அடுப்பை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். இன்னும் கூட இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்க்க போகிறோம். வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டோடனே நல்ல ஒரு வாசனை வருது. இது வந்து நல்லா ட்ரை ஆகி உதிரியாக ஆகிற வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் பண்ணுங்கள், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது கலரி விட்டுட்டே இருக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கனவா மீன் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணலாம். மணக்க மண் சட்டியில் கனவா மீன் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவேங்க உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.